எல்லா மாநிலத்திற்கும் பயணப்பட்டான். என்ன மிஷின்? அந்த மிஷினை ஒரு அறையில வைத்து பூட்டிவிட்டால் 10 நிமிடத்திலே அந்த ஊரிலே எவ்வளவு திருடர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த மிஷின் சொல்லிவிடும். முதலாக பீகாருக்கு சென்று நாட்டிலே பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பீகாரிலே ஒரு அறைக்குள்ளே வைத்து அந்த மிஷினை சோதனை செய்து பார்த்த போது 50,000 திருடர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று அந்த மிஷின் சொன்னது. அப்போது அந்த அறிஞர் அந்த முதலமைச்சரை அழைத்து, உங்க ஊர்ல நிறைய திருடர்கள் இருக்கார்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று அடுத்து கர்நாடகாவிற்கு பயணப்பட்டு அந்த மிஷினை சோதித்து பார்த்த போது 20,000 திருடர்கள் கர்நாடகாவில் இருக்கிறார்கள் என்று வந்தது. 20,000 பேர் இருக்கிறாங்க, பார்த்து பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்து கேரளாவுக்கு போனாரு. அங்க 10,000 காமிச்சது. சரி, அடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்து சோதனை செஞ்சு பார்ப்போம் சொல்லி ஒரு அறையில வச்சுட்டு அந்த மிஷினை பூட்டிட்டு 10 நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தா மிஷினையே காணும். அப்போ அவங்க கேட்டாரு, யாருப்பா உங்களுடைய முதலமைச்சர்? எனக்கே பார்க்கணும் போல இருக்குதுன்னு. அவர் சொன்னார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்களுடைய முதலமைச்சர். அந்த மிஷினை கண்டுபிடிச்சவன் சொன்னா, அப்படின்னா அந்த லட்சணத்துல தான் அவங்க தமிழ்நாடு இருக்கு. திருச்சியிலே ஒரு எம்பி பேசினார். திருச்சி சிவா, பெருந்தலைவர் காமராசர் சாகிற போது கருணாநிதியின் கையை பிடித்து பிசைஞ்சு தடவி, இனிமேல் தமிழ்நாட்டை நீதான் கருணாநிதி பார்த்துக்கணும்னு சொல்லி காமராஜர் சொன்னதா திருச்சியில் இருக்கிற ஒரு முண்டம் தண்டம் சொல்லி. கர்ம வீரர் காமராசரை தலைமையேற்றிருந்த காங்கிரஸ் கட்சி இதை கண்டிக்கல, மறுக்கல, பேசல. ஆனால் சீமான் தம்பிகளும் பொறுக்க முடியாமல் சொன்னோம், இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. உடனே திமுக காரர்கள் கேட்டார்கள், எப்படி இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறீர்கள்? நாங்கள் சொன்னோம், காமராஜர் சாகிற போது அவர் வைத்திருந்த பீரோவிலே 120 ரூபாய் பணம் அப்படியே இருந்தது, அதனால்தான் சொல்கிறோம். கருணாநிதி மற்றும் காமராஜர் சாகிற போது அந்த இடத்துல இருந்திருந்தால் அந்த 120 ரூபாய் பணத்தையும் கிழிஞ்ச வேட்டியும் கூட தூக்கி கொண்டு ஓடி இருப்பார். அந்த சம்பவம் நடக்கல. 2009 ஈழ படுகொலையிலே 176,000 தமிழச்சிகள் தாலி அறுபட்டு நின்றபோது ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழின தலைவர் என்று பீத்திக் கொண்டு தலையிற்கு ஒரு பொண்டாட்டி, காலுக்கு ஒரு பொண்டாட்டி, முதுகுக்கு ஒரு பொண்டாட்டி என்று 3 பொண்டாட்டிகளை அருகில வைத்து ஏற்கூடல் வைத்து படுத்திருந்த போது இந்த இனத்திற்கென்று பேச பாராளுமன்றத்திலே, சட்டமன்றத்திலே நமக்கென்று ஒரு கட்சியோ, கொடியோ, எம்எல்ஏவோ, எம்பியோ, ஒரு தலைவரோ இல்லை என்று உணர்ந்து பரமக்குடியில் இருந்து பஞ்சம் பிழைக்க, சினிமா எடுத்து பிழைக்க சென்னை சென்ற ஒருவன் ராமேஸ்வரத்தில் நின்று முழங்கினான். அவனை போன்ற இதயத்தில் எரிமலை பிரபாக தமிழகம் எங்கும், உலகம் எங்கும், இந்தியாவெங்கும் பரவி கிடந்த தமிழர்கள் நாங்கள் ஓரணியிலே திரண்டோம். செந்தமிழன் சீமானின் கரம் பிடித்து நாம் தமிழர் என்றோம். பிறகு அரசியல் கட்சியாக மாற்றி மதுரையிலே மாநாடு போட்டோம். அந்த மாநாட்டிலே முதல் தீர்மானம் என்ன தீர்மானம்? நம் இனத்திற்கு எதிரியாக, துரோகியாக இருக்கிற திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸோடு எந்த சூழ்நிலையிலும் கூட்டணி கிடையாது என்று அறிவித்தோம். இதே வார்த்தையை சொன்ன வைகோ, இதே வார்த்தையை சொன்ன திருமாவளவன், இதே வார்த்தையை சொன்ன ராமதாஸ் அன்புமணி, இன்னும் எத்தனையோ கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், சாதிய இயக்கங்கள் இன்றைக்கு யாருடைய காலை நக்கி கழுவி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு. ஆனால் 2010 மதுரை மாநாட்டிலே சீமான் என்கிற ஒருவன் முழங்கினார், யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்போம் என்று. 5 சீட்டு, 10 சீட்டு, 50 சீட்டு, 100 சீட்டு, கோடிகளிலே பேரம், கொடைக்கானலே ரிசார்ட், ஊட்டியிலே பங்களா என்று ஆசை வார்த்தை காமித்த போதும் எங்கள் தலைவன் பிரபாகரன் வழிவந்த பிள்ளைகள் நாங்கள் அதை ஏறி மிதித்து எட்டி உதைத்து 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கும் என்றோம். 2016 5 லட்சம் வாக்கு முடிந்தான் சீமான் என்றார்கள். பிறகு விருச்சகமாக எழுந்துகின்ற 2019 பாராளுமன்ற தேர்தலிலே 40 லட்சம் வாக்குகள், அவ்வளவுதான் சீமான் 50 கோடிக்கு விலை போய் விட்டார் என்றார்கள்.
2021 234 தொகுதியிலும் போட்டியிட்டு விவசாயி சின்னத்தை முடக்கி 10 நாட்களுக்கு முன்னால் மைக்கு சின்னத்தை கொடுத்தார்கள். 10 நாளைக்கு முன்னாடி மைக்கு கொடுத்தாலும் எங்களுக்கு லைக் சீமான் தான் என்று 40 லட்சம் இளைஞர்கள், 40 லட்சம் உறவுகள், 40 லட்சம் தாய்மார்கள் செந்தமிழன் சீமானின் கரம் பிடித்து வந்தோம். 2024 பிறகு நாம் தமிழர் என்கிற கட்சியே இருக்காது என்று ஒருவர் உணர்கிறார். வீதி எங்கும் பேசினார். 2026 நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிக்குது. உனக்கு ஒத்த சீட் இல்ல, ஒத்த சீட்டு உன் கட்சி கொடுக்கல, உன் தலைமை கொடுக்கல. நீ எந்த எடப்பாடியை கைவிடிச்சு நடத்திய அவன் கொடுக்கல. சீமானும் சீமான் தம்பிகளும் தீர்க்க தரிசிகள். இதே திருப்பூரின் வீதிகளிலே, இதே சிறிசக்தி தியேட்டருக்கு முன்னாடி மேல ஓட்டு மக்கள் நீதி மையம் என்று கமலஹாசன் முழங்கினார், கவிஞர் சிநேகன் முழங்கினார். மக்கள் நீதி மையம் வந்துவிட்டது, கமலஹாசன் வந்துவிட்டார், இனி அவர் சொன்னால்தான் காவேரிய வரும் என்று பேசினார் சிநேகன். நாங்கள் இதே இடத்திலே கேட்டோம், கமலஹாசன் கூப்பிட்டால் அவர் பொண்டாட்டி கௌதமியே வரமாட்டேங்குது, பிறகு எப்படி காவேரி வரும் என்று கேட்டோம். அன்றைக்கு சிரித்தீர்கள், கமலஹாசன் வந்துவிட்டார் என்றீர்கள். இன்றைக்கு என்ன ஆனது? கமலஹாசனுடைய அரசியல் வாழ்க்கை டார்ச் லைட்டை தூக்கிட்டு வந்தாரு. இப்படி 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 டிவியை தூக்கி உடைக்கிறார் டார்ச் லைட்ல. அப்பா, அப்பாவுக்கு பிறகு மகன், மகனுக்கு பிறகு பேரன். ஏன் இந்த சர்வாதிகார ஆட்சி? ஏன் இந்த குடும்ப ஆட்சி? பேசியது நாங்கள் அல்ல, பேசியது கமலஹாசன். இன்னைக்கு எங்கடா டார்ச் லைட்னா ஸ்டாலின் வீட்டுல புடிச்சு நிக்கிற அந்த டார்ச் லைட்டை அறிவாலயத்தின் வாசலிலே பிடித்துக் கொண்டு ஒரு வாட்ச்மேன் போல நீங்கள் எந்த சினிமாக்காரனை, எந்த கூத்தாடியை, எந்த திரைப்படத்திலே பார்த்த ஒரு தலைவனை கொண்டாடுவீர்களோ அவன் இன்றைக்கு அறிவாலயத்திலே கட்டி போடப்பட்டிருக்கிறான். கண்ணுக்கு முன்னால் உலக நாயகனுக்கு இந்த நிலைமை என்றால் உள்ளூர் நாயகனுக்கு எந்த நிலைமை நீ யோசிப்பாங்க. அவருக்கு 2 தான் ராசியான நம்பர், எல்லாமே அவருக்கு 2. வாங்க 2 எல்லாமே 2 பார்த்தா கடைசியில நிக்கிற தொகுதி கூட 2. ஒருவேளை அங்க தோத்துட்டா இங்க, இங்க தோத்துட்டா அங்க. மக்களை நம்பல. என் மக்கள் பெரம்பூரிலே எனக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைப்பார்கள், நம்பல. என் மக்கள் திருச்சியிலே என்னை வெல்ல வைப்பார்கள், நம்பல. கடைசியில கொடுமை கொடுமைன்னு தொயரம் எங்க அபிநயாக்கா சத்யபாமா கூட எல்லாம் சண்டை போட வேண்டியது. யாருக்குடா சத்யபாமா உதவியா இருந்துச்சு தேடி தேடி பார்த்தா கூகுள்ல பார்த்தா கூட இந்த அம்மா செங்கோட்டையிலுக்கு தான் உதவியா இருந்துச்சு, வேற யாருக்கும் உதவியா இல்லைன்னு வருது. உண்மைதானே? இது அம்மையார் ஜெயலலிதாவே அறிஞ்ச உண்மை. வேணும்னா போய் மெரினாவோட ஜெயலலிதா சமாதியை தோண்டி எழுப்பி கேட்டுக்க. வரலாறு சொல்லுதுங்க. அந்த அம்மா அவருக்கு தான் உண்மையா இருந்துச்சு, உறுதுணையா இருந்துச்சு, உதவியா இருந்துச்சு, வேற யாருக்கு இல்ல. அப்படிப்பட்ட தொகுதிக்கே சம்பந்தம் இல்லாத வேட்பாளரை களத்தில் கொண்டு வந்து நிறுத்தி நீங்க மாற்றத்தை கொடுங்க. எப்படி ஏற்றுக்கொள்வது? எப்படி என்னுடைய உடன் பிறந்தார்கள் நீங்க ஏத்துக்கிறீங்க? திருப்பூர் தெற்கு என்பது செல்வராஜின் கோட்டை, மேயர் தினேஷ்குமாரின் கோட்டை. திருப்பூர் வடக்கு அதிமுக எம்எஸ்எம் ஆனந்தனுடைய கோட்டை. உன் கோட்டையில ஓட்டைய போட தாண்டா இங்க கூட்டத்தை போட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. என்ன கோட்டை உன் கோட்டை? என்ன கோட்டை? இங்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அதிகம். அவங்க 5 கடமையை பின்பற்றாங்களோ இல்லையோ, திமுகவுக்கு ஓட்டு போடணுங்கிற கடமையை பின்பற்றிடுவாங்க. அதுவே முதல் கடமை. அப்படியா? அது இத்தனை நாள் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் வீதி வீதியா தெரு தெருவா எங்கள் பேச்சை மூச்சாக்கி, மூச்சை பேச்சாக்கி எல்இடி திரை அமைத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் பட்ட வேதனையை ஒவ்வொரு இடத்திலும் போட்டு காட்டுகிறோம், பகிர்கிறோம்.
1998 குண்டு வெடிப்புக்கு பிறகு அவன் குடும்பப்பட்ட சித்திரவதை என்ன, அவன் 25 ஆண்டு காலம் அவன் சிறையில் பட்ட வேதனை என்ன, அவன் கண்ணீர் என்ன, கவலை என்ன, அவனுக்கு கருணாநிதி என்னென்ன துரோகத்தை செய்தார். 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் லீலாவதி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை விடுதலை செய்த அந்த கருணாநிதி 25 ஆண்டுகள் சிறையிலே விசாரணை கைதியாக வாடிக்கொண்டிருக்கிற இஸ்லாமியர்களை விடுதலை செய்யவில்லை என்று ஒவ்வொரு தொலைக்காட்சியில் டெல்லியில் திரை அமைச்சு நாங்க போட்டு காட்டுறோம். நீ எழுதி வச்சுக்க உண்மையும் நேர்மையுமான இஸ்லாமியர்கள் செந்தமிழன் சீமானின் கரம்பற்றி 2026 தேர்தலை எதிர்கொள்வார்கள். எங்களுக்கு தெரியும். நீ இந்த கடைசி திமுக ஆட்சியில எவ்வளவு பள்ளிவாசல்களுக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்தன்னு எங்களுக்கு தெரியும். சென்னையில எத்தனை பள்ளிவாசல்களை இடிச்சன்னு எங்களுடைய மக்களுக்கு தெரியும். நீ நினைச்சிட்டு இருக்க ஜவாஹிருல்லாவும் தமீமுல் அன்சாரியும் எஸ்டிபிஐயும் சுன்னத்து ஜமாத்தும் சுன்னத்து பண்ணாத ஜமாத்தும் நம்மை ஆதரித்து விட்டது, நாம் தான் வெல்லுவோம் என்று. ஒரு அறிவார்ந்த எழுச்சிமிக்க கூட்டம் வந்துவிட்டது. எந்த கூட்டம்? 136 வழக்குகளை வாங்கி மேடைதோறும் முழங்கி வீரச்சாவை தலைவினாலே எங்கள் நாத்தன் ஷஹீத் அல்ஹாஜ் பழனி பாபா எந்த ஒரு சிந்தனை கொண்ட இளைஞர்களை சிந்தித்தாரோ அந்த சிந்தனை கொண்ட இளைஞர்கள் இன்று திருப்பூர் முழுக்க தமிழகம் முழுக்க பரவி கிடக்கிறார்கள். பழனி பாபா சொன்னார், எம்ஜிஆர் என் நெஞ்சில் குத்திய எதிரி, கருணாநிதி இஸ்லாமியர்கள் முதுகிலே குத்திய துரோகி என்றார். கருணாநிதிக்கு தேவை என்றால் சிலுக்கு சுமிதாவை கூட காலில் விழுந்து கும்பிடுவாங்க என்று சொன்னவர் ஷஹீத் அல்ஹாஜ் பழனி பாபா. அந்த பழனி பாபா யூடியூப்ல நாங்க போட்டு பார்க்கிறோம். எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்திருக்கான், எப்படியெல்லாம் நாட்டுக்கு நல்லதை செய்திருக்கிறோம் பாருங்கள், நாங்கள் இதை அணையை கட்டி கொடுத்திருக்கிறோம் பாருங்கள், நாங்கள் ரோடு போட்டிருக்கோம் பாருங்கள், நாங்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கோம் பாருங்கள் என்றெல்லாம் சொல்ல வக்கற்ற வழியற்ற இவர்கள் தேர்தலுக்கு 2 மாதம் 3 மாதம் இருக்கிற போது அக்கௌண்ட்ல 5000 ரூபாய், நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய், பெண்களுக்கு இலவச பேருந்து, இன்னொருத்தர் நாங்க வந்தா ஆண்களுக்கும் இலவச பேருந்து. நான் 1000, நான் 2000, குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்க ஒருத்தர், நான் வந்தா 2500. என்னடா குடும்பம் இது? நீ என்ன நலத்திட்டம் வச்சிருக்க, நல்லது பண்ணிருக்க? நாங்க பேசுவோம் இதே